இந்தாங்க, நீங்களே அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கிடுங்க. என்ன செய்து 8 கோடியா? அது அப்படி கொடு. அறிவு, இவ எதிர்க்க காட்டாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்க? 80 லட்சம் ரூபாய் ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ்க்கு போனஸ் போடணும்னு சொல்லி நீயே கையெழுத்து வாங்க. சரிண்ணே. டாடி போதும், குழந்தை பிறந்த உடனே எல்லா சொத்துக்கும் என் குழந்தை தானே வாரிசு. ஐயோ மாயா, இத பத்திலாம் நீ கவலைப்படாத. இதெல்லாம் பெரியவங்க விஷயம். உன் குழந்தை மேலயும் சந்தோஷ் மேலயும் மட்டும் கவனமா இரு, அது போதும். ஆமாப்பா, உன் வீட்டில் இருக்கிற யாருமே உனக்கு உண்மையானவங்க கிடையாது, செல்வியை தவிர. நீ போற பாதையிலேயே போ. உன் பின்னாடி என்னென்ன சதிவேலை நடக்குதுன்னு இந்த வேஷத்திலிருந்தே நீ தெரிஞ்சுக்கோ. சந்தோஷ் வரா. சந்தோஷ், எங்க போயிட்டு வந்த? காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு வரேன் மாயா. நிறைய மறக்க முடியாத ஞாபகங்கள். சரி, நீ வெளியில போயிட்டு வந்திருப்ப. நான் போய் உனக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். மாயா. சொல்லு சந்தோஷ். உட்கார், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு சந்தோஷ், என்ன விஷயம்? நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற மாயா? அதுக்கு என்ன சந்தோஷ் இப்ப அவசரம்? ஏன் மாயா கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டே இருக்க? ஆமாடா, உன் பொண்டாட்டி நம்ம கல்யாணத்துக்கு குறுக்க நிக்கும் போது நம்ம கல்யாணத்தை தள்ளி வச்சுதான் ஆகணும். வேற வழி? சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க மாயா. தட் இஸ் குட் ஃபார் யூ. எனக்கு வெறுப்பேத்தாத சந்தோஷ். நீ மட்டும் ஒரு நாள் லேட்டா வந்திருந்தனா இந்நேரம் செல்வி செத்த இடத்துல புல்லு முளைச்சிருக்கும். நம்மளும் ஹனிமூன் போயிருப்போம். எல்லா பிளானையும் கெடுத்துட்டு இப்ப என்னைய கேள்வி கேக்குறியா? மாயா கோவப்படுறாளா இல்ல அவனை கொஞ்சறாளா? அக்கா, அது லவ் ஃபைட், விடுங்க. என்ன மாயா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிற? இல்ல சந்தோஷ், எல்லாம் நல்லபடியா நடந்து செல்வியும் நீயும். போதும் மாயா, நிறுத்து. செல்விக்கும் எனக்கும் கல்யாணம் முடிஞ்சு நாங்க நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப நான் ஒரு குழந்தைக்கு தகப்பேன். நான் உன் வாழ்க்கையை பத்தி கேட்டுட்டு இருக்கேன். ஏய், என் வாழ்க்கையே நீதாண்டா. நானே இதை உன்கிட்ட சொல்ல முடியாம சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு எப்படி புரிய வைப்பேன்? நீதாண்டா எனக்கு எல்லாமே. மாயா, எங்க லைஃபை நாங்க பாத்துக்கிறோம். உன் வாழ்க்கையை நீ தான் பாத்துக்கணும். இட்ஸ் a high time. சந்தோஷ், ரெண்டு பேரும் என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? பாருங்க அங்கிள், நான் கல்யாணத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கேன், மாயா அவாய்ட் பண்றா. அவ நல்லதுக்காக தானே சொல்றேன், அவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. சந்தோஷ், மாயா பத்தி தான் உனக்கு தெரியும்ல? அது தெரியாம தானே இத்தனை நாளா ஏமாந்துட்டு இருந்தேன். இப்பதானே ஒவ்வொன்னா தெரியுது. அவ ஒரு விஷயத்துல பிடிவாதம் பிடிச்சா அதை மாத்துறது ரொம்ப கஷ்டம். பிடிவாதம்? பிடிக்காதவனை பிடிக்க வச்சு அவன் மூலமா ஒரு குழந்தைய பெற்றிருக்கிறது தான் பிடிவாதமா? அதுக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட். என்ன ஒரு கேவலமான எண்ணம். ஐயோ, என்னடி இது? சந்தோஷ், நீ கவலைப்படாத. மாயாவுக்கு கரெக்டான நேரத்துல அவ மனசுக்கு பிடிச்ச மாதிரி ராஜா மாதிரி ஒரு மாப்பிள்ளையோட கல்யாணம் நடக்கும். சந்தோஷ், இந்த நிமிஷம் வரைக்கும் கூட மாயா ஓ நலன் மேலதான் அக்கறையா இருக்கா. நீ நல்லா இருக்கணும், செல்வி நல்லா இருக்கணும், உனக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும். அதுதான் அவ எண்ணமே. அதை விடு, நீ நல்லா இருந்தா அவ நல்லா இருப்பா.
அட பாவிங்களா, இப்படிலாம் சொல்லி சொல்லி தானடா இத்தனை நாளாக என்னை ஏமாத்துனீங்க. கண்ணு இல்லாதப்ப உங்கள் எல்லாரும் எவ்வளோ நம்பினேனா, இப்போ கண்ணு தெரிஞ்சு உங்கள் எல்லாரையும் பார்க்குறப்ப எவ்வளோ கொடூரமான மிருகங்களாக இருக்கீங்கடா. சந்தோஷ், இனி இந்த வீட்டில் எந்த நல்ல காரியம் நடந்தாலும் அது உன்னோட குழந்தை பிறந்த பிறகுதான். ஆமா சந்தோஷ், உனக்கு குழந்தை மட்டும் நல்லபடியா பிறக்கட்டும். அப்புறம் பாரு, மாயா டோட்டலா மாறிடுவா. என்ன மாயா? மிருகம் கூட பசிக்கு தானடா சாப்பிடும். நீங்கள் எனக்கு துரோகம் செஞ்சு என் ஒய்ஃபை கொடுமைப்படுத்தி சின்ன சின்ன விஷயத்தில் கூட என்னை ஏமாற்றி என்னை அளவிட்டு என் கண்ணீரில் நீங்கள் சிரிக்கிறீங்களேடா. உங்களுக்கு நான் என்னடா பண்ணேன்? இவ்வளோ நாள் நல்லது மட்டும்தானடா பண்ணேன். ச்சே, மிருகத்தை விட கேவலமானவங்களா நீங்களா? உங்களை சும்மா விட போகிறதில்ல. சந்தோஷ், நம்ம மில்ல லேபர்ஸ் எல்லாருக்கும் போனஸ் தரணும். நீ இந்த செக்கில் மட்டும் கையெழுத்து போட்டேன்னா நான் உடனே கொடுத்துருவேன். தீபாவளி அடுத்த மாதம் தானே? அடுத்த மாதம் தானே போனஸ்? சந்தோஷ், அது தீபாவளி போனஸ். இது நம்ம இயர்லி போனஸ். 1% ஒர்க்கர்ஸ்க்கு போனஸா கொடுக்குறோம். லாஸ்ட் மந்தே கொடுத்துருக்கணும். நீ தான் யூகே அதுன்னு ரொம்ப டிலே பண்ணிட்ட. நீ கையெழுத்து போட்டனா உடனே கொடுத்துடலாம். என்ன அமௌண்ட்? அது 80 lakhs சந்தோஷ். இந்த சந்தோஷ், $8 crores. 8 கோடின்னு போட்டுட்டு 80 lakhsன்னு சொல்றீங்களேடா. மனசாட்சியில் அது துரோகிங்களா? போடு சந்தோஷ். ஒரு நிமிஷம் ஆயா. செல்வி, எதுக்கு இவ இந்த நேரத்தில் செல்வியா அப்படின்னா? செல்வி. வரேன் சந்தோஷ். சந்தோஷ், வந்துட்டியா செல்வி? வந்துட்ட சந்தோஷ். வா உட்கார் செல்வி. செல்வி, இந்த வருஷத்தோட முதல் போனஸ் நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்க போகிறோம். 80 lakhs. ஒரு தடவை பார்த்துட்டு உன் கையால் கொடுத்தேன்னா நான் சைன் பண்ணிடுவேன். இந்தா. $8 கோடி. செல்வி, பார்த்துட்டியா? பார்த்துட்டு சந்தோஷ். அப்போ கையெழுத்து போடலாம்ல? கையெழுத்து போடலாமா செல்வி? போடலாம் சந்தோஷ். நீயுமா செல்வி? 8 கோடின்னு தெரிஞ்ச ஏமாறுறியே. யார் இந்த நேரத்துல?
யாரு யாருன்னு கேக்குறேன்ல. நான் தான் பிரபா. மாமா மாமா உள்ள வாங்க மாமா. என்னாச்சு மாமா? ஏன் இப்படி தொப்பரையா நினைச்சு வந்திருக்கீங்க? எனக்கு என்ன வேண்டதில்ல, 10 மணிக்கு இப்படி நினைச்சிட்டு வரணும்னு. மழை பெஞ்சது, மொட்டை மாடில் தூங்க முடியல. அங்கே வரண்டா பூரா தண்ணி, வேற வழி இல்லாம இங்கே வந்தேன். அக்காங்க தூங்கிட்டு இருக்காங்க. மாமா அப்பா நைட் டியூட்டிக்கு போயிருக்காரு. ஆ, ஒரு நிமிஷம் மாமா. என்னங்க? எதுக்கு மாமா தேவையில்லாம முறைக்கிறீங்க? எப்படி இருந்தாலும் துடைக்கிறதுக்கு துண்டு வேணும், மாத்துறதுக்கு ட்ரெஸ் வேணும். அதனாலதான் கொண்டு வந்து கொடுக்குறேன். வாங்கிக்கங்க மாமா. சாப்பிட்டீங்களா? என்ன மாமா சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பாடு எடுத்து வைக்கவா? தேவையில்லை. ஏன் மாமி எப்படி எரிஞ்சு விழுறீங்க? சாப்பாடு போடட்டுமா தானே கேக்குறேன். நீங்க இன்னும் எதுவும் சாப்பிடல மாமா, எனக்கு தெரியும். இருங்க எடுத்துட்டு வரேன். நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியாது மாமா, அதான் சாப்பாடு எதுவும் எடுத்து வைக்கல. இப்போ இட்லி சூடா ரெடி பண்ணிட்டேன், சட்னி சாம்பார்லாம் இருக்கு, சாப்பிடுங்க மாமா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சாப்பிட்டு படுத்து தூங்குங்க மாமா. யாரு வேணுங்க சாப்பாடு? ஒன்றும் தேவையில்லை. மாமாவுக்கு பசிக்குமேனு ஆசையா இட்லி செஞ்சு கொடுத்தா ஏன் தான் இப்படி பண்றாரோ? ஐயோ பசிதே. ஏன்டா பிரபா இப்படி வீம்பு காட்டுற? பசி உயிரை கொல்லுதுடா. இந்த நேரத்தில் இப்படி இட்லியை கமுத்தி வச்சு ஆசையை காட்டி விட்டு போயிட்டாலே. நல்லா தூங்கிட்டா போல இருக்குது. டக்குன்னு சாப்பிட்டு எல்லாத்தையும் கமுத்தி வச்சிரும். சும்மா சொல்லக்கூடாதுடா பிரபா. ராத்திரி இவ்வளோ லேட்டாக வந்தாலும் நம்மளுக்காக பாசமாக சமைச்சு எடுத்து வச்சிருக்காள. வாங்கிக்கோங்க மாமா, அதான் விக்குதுல்ல.
என்னாச்சு மேடம்? ஐயோ, ஃபுல் இங்கிலீஷாக இருக்குதே. நம்ம தமிழ்ல அடிச்சு விட வேண்டியதான். யாருக்கு மாமா சிரிச்சு சிரிச்சு இந்த நேரத்துல சேட் பண்ணிட்டு இருக்காரு? மாமா ஆன்லைன்ல இருக்காரு. வாட்ஸ்அப்னா என்னன்னே தெரியாத மாமா இப்போ 1 மணிக்கு வாட்ஸ்அப்ல சேட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி யாருக்கு பண்ணுவாரு? ஒருவேளை இந்த பொண்ணுக்கா இருக்குமோ? சரி, எப்பதான் தூங்குவாருன்னு பார்க்கலாம். இவ்வளோ நேரம் பேசுறாருன்னா அது கண்டிப்பா ஒரு பையன் கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட தான் பேசுறாரு. மற்ற சராசரி ஆம்பளைங்க மாதிரி நீங்களும் எப்படி இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மாமா. என்னை ரொம்ப காயப்படுத்துறீங்க. என்னங்க, வர வர சந்தோஷோட நடவடிக்கையே சரியில்லைங்க. எனக்கு என்னமோ அவனுக்கு நம்ம மேல சின்ன டவுட் வந்திருக்க மாதிரி தோணுது. உங்களுக்கு எல்லாம் தோணுது அவ்வளவுதானே? என் கையில எவிடன்ஸே இருக்கு, பாருங்க. என்ன சந்தியா இது? இத பார்த்துட்டு உங்க அண்ணன் கிட்ட கொடுங்க, அவரும் பார்க்கட்டும். அண்ணா, நம்ம சந்தோஷோட மொபைல் போஸ்ட்பெய்ட் பில் காப்பிங்க. அதுல இருக்கிற நம்பர்லாம் யாருதுன்னு தெரியுமா? உங்க ஆடிட்டர், மேனேஜர், கம்பெனி ஸ்டாஃப்ஸ்ல இருந்து யூனியன் லீடர் வரைக்கும் நமக்கு தெரியாம எல்லாத்தையும் செக் பண்ணிருக்கான். அவனோட மொபைல்ல இருந்து எல்லா டேட்டாஸையும் அவன் அழிச்சிட்டான். டாடி, உங்களுக்கு என்ன தோணுது? சந்தோஷ்க்கு நம்ம மேல சந்தேகம் ஏதாவது வந்திருக்கா? இல்ல நம்ம ஏதாவது சந்தேகம் வர மாதிரி தப்பா கிப்பா நடந்துக்கிட்டோமா? மாயா, சந்தேகங்கிறது கேன்சர் மாதிரி. அது ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதை நம்மளால தடுக்க முடியாது. ஆனா அந்த சந்தேகத்தை நம்மளுக்கு சாதகமா யூஸ் பண்ண முடியும். என்ன டாடி சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அறிவு, இப்ப நாம உடனே செய்ய வேண்டியது 2 காரியம். சொல்லுங்கண்ணே, உடனே முடிச்சிடலாம். 1, செல்வியை கொல்லணும். இன்னொன்னு, சந்தோஷ் பேர்ல இருக்கிற எல்லா சொத்தையும் நம்ம பேருக்கு மாத்தணும். டாடி, சொத்தா டாடி நமக்கு முக்கியம்? எனக்கு சந்தோஷ் மட்டும் தான் முக்கியம். நான் சந்தோஷ்க்கு ஒரு நாளும் துரோகம் செய்ய அனுமதிக்க மாட்டேன். ஐயோ மாயா, மாயா, சந்தோஷ்க்கு நாம துரோகம் செய்யறதா நீ நினைக்காத. சந்தோஷ் நமக்கு துரோகம் செய்யாம இருக்கணும்ல, அதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. சந்தோஷ் எப்படி அங்கிள் நமக்கு துரோகம் செய்வான்? செல்விய கொல்ல நினைக்கிறேன்னு தெரிஞ்சாலே செல்விய வச்சுக்கிட்டே உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவான். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அவனை பத்தி? ஏ சந்தியா, சந்தோஷ பத்தி ஏதாவது பேசுன? மாயா,
சந்தியா சொல்றதுதான் உண்மை. அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு நாம நினைக்கிறோம். அவன் சந்தேகம் உண்மையாயிடுச்சுன்னா நாம எல்லாருமே அவனை ஏமாத்திட்டு இருக்கோம்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே நம்ம எல்லாரையுமே வீட்டை விட்டே துரத்திடுவான். ஐயோ, அப்படியெல்லாம் நடக்க கூடாதுங்க. ஏதாச்சும் பண்ணுங்க. ஷட் அப். அப்படியெல்லாம் நடக்க விடுறதுக்கு நாங்க என்ன முட்டாளா? அவனுக்கு இனிமே எல்லா உண்மையும் தெரிஞ்சாலும் அவன் நம்மளை விட்டு போக மாட்டான். ஏன்னா அதுக்கான எல்லா ஏற்பாடையும் நாங்க செஞ்சிட்டோம். ஏற்பாடா? என்ன ஏற்பாடு? என்ன செய்ய போறீங்க டாடி? நாம இதுவரைக்கும் வெறும் பவர் ஆஃப் பட்டாணி தான். ஆனா இந்த முழு சொத்தும் சந்தோஷ் பேர்ல தான் இருக்கு. இது எல்லாத்தையும் உன் பேர்ல மாத்த போறோம். அவன் பிசினஸ், பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல்ல வர வைக்க போறோம். குறிச்ச தேதியில செல்வியை மட்டும் மேல அனுப்பிச்சிட்டா அப்புறம் அவன் கையில எதுவுமே இருக்காது. இந்த வீட்டை விட்டு அவனால எங்கேயும் நகர முடியாது. எனக்கு சந்தோஷம் ரொம்ப பிடிக்கும் டாடி. அவன் என் புருஷன், என் குழந்தைக்கு தகப்பன். ஆனா அந்த செல்வி சாகணும், செத்தே ஆகணும். எனக்கு என் சந்தோஷ் வேணும் டாடி, இப்பவே வேணும். அது எப்படிரா? எல்லாரும் சேர்ந்து என்னோட சொத்தை அனுபவிச்சுட்டு என் பொண்டாட்டியை கொன்னுட்டு என்னை அடிமையாக்க பார்க்குறீங்களே, இது துரோகத்துக்கு மேல துரோகமா இருக்கே. என் செல்வி எப்படிதான் இதெல்லாம் தாங்குறாளோ? இதுக்கு மேலேயும் நான் கண்ணு தெரியாதவனா நடிச்சா இந்த மிருகங்களை வேட்டையாட முடியாது. ஏன் பொண்டாட்டியை விட சாகடிக்கணும்னு பார்க்குறீங்க? உங்க ஒருத்தனையும் நான் விட மாட்டேன்டா.